أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தின் சில போர்ப்படைகள் பற்றி எடுத்துக் கூறுவேன். இது தொடர்பாக முதலில் பனு அசத் கோத்திரத்தின் தீங்கிழைத்தல் மற்றும் அபூ சலமாவின் சரியா பற்றி கூறப்படும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே பங்கு பெறாமல் பிறரை போர் பணிக்காக அனுப்பி வந்ததற்கு சரியா என்று கூறப்படுகிறது. இவற்றிலும் அன்னாருடைய வாழ்க்கை வரலாற்றின் அம்சங்கள் தெளிவுபட தெரிகின்றன. அன்னாருடைய நுட்பமான அறிவு, எவ்வாறு அன்னார் முஸ்லிம்களை தற்காத்தார்கள் மற்றும் பிறருக்காகவும் பகைவர்களுக்காகவும் எவ்வளவு அனுதாபத்தை வெளிப்படுத்தினார்கள் ஆகிய அனைத்து குறித்தும் இந்த போர்ப்படைகள் மூலமாகவும் அன்னாரது அந்த அழகிய முன்மாதிரி தெளிவுபட தெரிகிறது. எவ்வாறு இருப்பினும் இந்த போர் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் நடைபெற்றது. ஹஜ்ரத் அபூ சலமா பின் அப்துல் அசத் மஹ்சூமி அவர்கள் இதை வழிநடத்தினார்கள். அபூ சலமா அவர்களின் பெயர் அப்துல்லா ஆகும். குன்யத் பெயர் அபூ சலமா ஆகும். இவர்களின் தாயார் பர்ரா பின் அப்துல் முத்தலிப் ஆவார்கள். இவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தையின் சகோதரி வழியில் வந்த சகோதரர் ஆவார்கள். ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பால்குடி சகோதரரும் ஆவார்கள். இவர்கள் அபூ லஹபின் அடிமை பெண் சுவைபாவிடம் பால் கொடுத்திருந்தார்கள். ஹஜ்ரத் உம்முல் முஃமினீன் உம்மு சலமா முதலில் இவர்களின் நிக்காஹ்விலேயே இருந்தார்கள். ஹஜ்ரத் அபூ சலமா அவர்கள் பத்ர் மற்றும் உஹுது போர்களில் கலந்து கொண்டார்கள். உஹுது போரில் இவர்கள் காயமடைந்தார்கள். 1 மாதம் வரை அதற்கு சிகிச்சை செய்து வந்தார்கள். வெளிப்படையாக அந்த காயம் சரியாகிவிட்டது. மேலும் அந்த காயம் எப்படி குணமாகிவிட்டதென்றால் அதை யாராலும் அடையாளம் காண முடியாமல் இருந்தது. இந்த போரின் பின்னணி இவ்வாறு வருகிறது. மதீனாவில் வாழ்ந்து வந்த நயவஞ்சகர்களும் யூதர்களும் உஹுது போரின் நிலைமைகள் மற்றும் நிகழ்வுகளினால் மகிழ்ச்சியை கொண்டாட துவங்கிவிட்டார்கள். மீண்டும் ஒருமுறை அவர்களுடைய உள்ளத்தில் முஸ்லிம்களை விரைவில் ஒழித்து கட்டுவதற்கு திட்டம் வகுக்கலாம் என்ற சிந்தனைகள் வர துவங்கின. இவ்வாறே மதீனாவின் சுற்றுவட்டாரத்தில் வாழ்ந்து வந்த கோத்திரங்களில் எவை பத்ர் யுத்தத்தில் முஸ்லிம்களின் மகத்துவமிக்க வெற்றியினால் அச்சமடைந்திருந்தனவோ அவர்களுடைய உள்ளத்திலும் உஹுது போரில் முஸ்லிம்களுக்கு போதுமான அளவு இழப்பு ஏற்பட்டுவிட்டது, எனவே முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தொடுத்து அவர்களுக்கு மேலும் இழப்பை ஏற்படுத்துவதற்கும் சூறையாடுவதன் மூலமாக அவர்களுடைய செல்வங்களையும் பொருள்களையும் பெற்றுக்கொள்வதற்கும் நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்ற சிந்தனை துளிர்விட துவங்கியது. ஆக உஹுது போர் நடந்து முடிந்து 2 மாதங்கள் தான் ஆகியிருந்தன. அதற்குள் இந்த கோத்திரங்களிலிருந்து எந்த கோத்திரம் முதலாக முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தொடுக்க இருந்ததோ அது பனு அசத் பின் ஹுசைமா ஆகும். இந்த மக்கள் நஜித் பகுதியில் வாழ்ந்து வந்தார்கள். அந்த கோத்திரத்தின் தலைவன் துலைஹா பின் ஹுவைலத் மற்றும் அவனுடைய சகோதரன் சல்மா பின் ஹுவைலத் ஆகியோர் மக்களை ஒன்றிணைத்து ஒரு படையை ஆயத்தம் செய்தார்கள். பனு அசத் கோத்திரத்தின் ஒரு மனிதன் கைஸ் பின் ஹாரிஸ் பின் உமேர் தனது சமுதாயத்திற்கு முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தொடுக்கக்கூடாது என்று அறிவுரை வழங்கியவாறு இவ்வாறு கூறினான்: எனது சமுதாயமே, இது புத்திசாலித்தனமான விஷயம் அல்ல.
நமக்கு முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து எந்த விதமான இழப்பையும் எதிர்கொள்ள வேண்டி வரவில்லை. முஸ்லிம்கள் நமக்கு எந்த ஒரு இழப்பையும் ஏற்படுவதும் இல்லை. மேலும் சூறையாடுவதற்காக முஸ்லிம்கள் நம்மீது தாக்குதல் தொடுக்கவும் இல்லை. நம்முடைய பகுதி யஸ்ரபிலிருந்து, அதாவது மதினாவிலிருந்து தொலைவிலும் இருக்கிறது. நம்மிடம் குறைஷியர்கள் போன்ற படையும் இல்லை. குறைஷியர்கள் சுயமே ஒரு நீண்ட காலம் வரை அரேபியர்களிடம் இவர்களுக்கு எதிராக உதவி கோரி வந்தார்கள். அவர்களுக்கோ இவர்களிடம் பழிவாங்க வேண்டியும் இருந்தது. பிறகு அவர்கள் ஒட்டகங்கள் மீது பயணித்தும் குதிரைகளின் கடிவாளங்களை பிடித்து கொண்டும் புறப்பட்டார்கள். அவர்கள் 3000 போர் வீரர்களையும் தம்மை பின்பற்றுபவர்களின் ஒரு பெரும் எண்ணிக்கையையும் உடன் அழைத்து சென்றார்கள். பல ஆயுதங்களும் இருந்தன. அதற்கு நிகராக உங்களின் தகுதி என்ன? மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்கள் 300 பேரை அழைத்து கொண்டு புறப்படுவீர்கள். இவ்வாறு உங்களையே நீங்கள் ஏமாற்றத்தில் ஆழ்த்திக் கொள்வீர்கள். உங்களுடைய பகுதியை விட்டு தொலைவில் சென்று விடுவீர்கள். மேலும் நீங்கள் இன்னலில் சிக்கிக் கொள்வீர்கள் என்று நான் அஞ்சுகிறேன். ஆனால் அவர்கள் கேயசுடைய அறிவுரை ஏற்கவில்லை. மறுபுறம் பனு அசத் கோத்திரம் மதீனா முனவ்வரா மீது தாக்குதல் தொடுப்பதற்கான திட்டம் பற்றிய தகவல் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை சென்றடைந்தது. எப்படி என்றால், தே கோத்திரத்தின் ஒரு மனிதர் வலீத் பின் ஜுஹைர் மதீனாவுக்கு வந்தார். அவர் தன் சகோதரனின் மகள் ஜைனப் அவர்களை பார்க்க வந்திருந்தார். அவர்கள் தொலே பின் உமர் பின் வஹப் ரலியல்லாஹு அவர்களின் மனைவியாக இருந்தார்கள். அவர் பனு அசத் கோத்திரத்தின் மேற்கூறப்பட்ட திட்டத்தை பற்றி தகவல் தெரிவித்தார். எனவே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு அசத் கோத்திரத்தினர் மதீனா மீது தாக்குதல் தொடுப்பதற்கு முன்னர் சுயமே முஸ்லிம்கள் தங்களது பாதுகாப்பிற்காக அவர்களுடைய பகுதி மீது தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். எனவே அன்னார் ஹதரத் அபு சலமா பின் அப்துல் அசதை வரவழைத்தார்கள். மேலும் அவர்களிடம், இந்த போருக்காக புறப்படுவீராக, நான் உம்மை அதற்கு பொறுப்பாளராக நியமித்துள்ளேன் என்று வழிகாட்டல் வழங்கினார்கள். இதற்கு பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக கொடியை கட்டினார்கள். மேலும் இவ்வாறு வழிகாட்டல் வழங்கினார்கள்: பனு அசதுடைய பகுதி வரை உமது பயணத்தை தொடர்வீராக. அதன் படை உமக்கு எதிராக ஒன்று திரள்வதற்கு முன்னர் அங்கு சென்றடைந்து அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்து விடுவீராக. கண்ணியத்திற்குரிய 150 சஹாபாவை உள்ளடக்கிய படை அபு சலமாவின் தலைமையில் அந்த கோத்திரங்களை வேறறுப்பதற்காக புறப்பட்டது. தே கோத்திரத்தின் அந்த மனிதர், அதாவது வலீத் பின் ஜுஹைர், வழிகாட்டியாக அவர்களுடன் இருந்தார், வழி கூறுபவராக அவர்களுடன் இருந்தார். அந்த போரில் கலந்து கொண்ட சில சஹாபா பெருமக்களின் பெயர்கள் பின்வருமாறு: அபு சப்ராஹ் பின் அபி ரஹீம், அப்துல்லா பின் சுஹைல் பின் அமர், அப்துல்லா பின் மக்ரிமா அம்ரி, முஅத்தி பின் ஃபஸ்ல், அர்கம் பின் அபி அர்கம், அபு உபைதா பின் ஜர்ராஹ், சுஹைல் பின் பைசா, உசைத் பின் ஹுசைர் அன்சாரி, அப்பாத் பின் பிஷர் அன்சாரி, அபு நாயிலா அன்சாரி, அபு அபஸ் கத்தாதா பின் நுமான், நசர் பின் ஹாரிஸ், அபு கத்தாதா அன்சாரி, அபு ஐயாஷ் சுரகி, அப்துல்லா பின் ஜைத் அன்சாரி, ஹுபை பின் யசாஃப், சாத் பின் அபி வக்காஸ், அபு ஹுசைஃபா பின் உத்பா மற்றும் சாலிம் மௌலா அபு ஹுசைஃபா. கண்ணியத்திற்குரிய சஹாபா தமது இந்த போர் திட்டத்தை மறைமுகமாக வைத்தவாறு மிக விரைவாக எதிரி வரை சென்றடைய வேண்டும் என்பதற்காக பொதுவான வழியை விட்டு விலகி வேகமாக சென்றார்கள். அவர்கள் இரவு பகலாக தொடர்ச்சியாக இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். ஓர் அறிவிப்புக்கு ஏற்ப பகலின் ஒரு பகுதியில் இவர்கள் மறைந்து கொள்வார்கள், இரவில் பயணம் செய்வார்கள். இவ்வாறு 4 நாள்கள் பயணத்திற்கு பிறகு இவர்கள் கதன் மலைக்கு அருகில் சென்றடைந்து விட்டார்கள். கதன் தொடர்பாக இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: இது ஃபைத் எனும் இடத்துக்கு அருகில் உள்ள ஒரு மலையின் பெயராகும். ஃபைத் என்பது கூஃபாவுக்கு செல்லும் வழியில் உள்ள ஒரு வழியடை தடத்தின் பெயராகும். அங்கு பனு அசத் பின் ஹுசைமாவின் நீரூற்று இருந்தது. முஸ்லிம்கள் அங்கு சென்றடைந்ததுமே தாக்குதல் தொடுத்து அவர்களுடைய கால்நடைகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். மேலும் அவர்களுடைய மேய்ப்பாளர்களில் 3 பிடித்து விட்டார்கள். மற்றவர்கள் தப்பி ஓடுவதில் வெற்றி கண்டு விட்டார்கள். தப்பி ஓடியவர்கள் பனு அசதின் கூடாரத்தை சென்றடைந்து முஸ்லிம்களின் படை வந்து சேர்ந்து விட்டதையும் அவர்கள் தாக்குதல் தொடுத்தது பற்றியும் தகவல் கொடுத்தார்கள். அபு சலமாவின் படையின் எண்ணிக்கையை மிகவும் மிகைப்படுத்தி கூறினார்கள். இவ்வளவு பெரிய படை என்று அந்த மேய்ப்பாளர்களும் மிகவும் மிகைப்படுத்தி கூறினார்கள். அதனால் அவர்களுக்கு இன்னும் அதிகம் அச்சம் ஏற்பட்டு விட்டது. அதனால் பனு அசத் அச்சத்திற்குள்ளானார்கள். மேலும் முஸ்லிம்கள் திடீரென்று சென்றடைந்ததனால் எவ்வளவு திகில் உண்டானதென்றால் அவர்கள் அச்சப்பட்டு இங்கும் அங்கும் ஓடிவிட்டார்கள்.
ஹதரத் அபூ சலமா அவர்கள் பனு அசதின் கூடாரங்களின் இடத்தை அடைந்ததும் எதிரி ஓடிவிட்டான் என்பதை கண்டதும் அவர்கள் அவர்களை தேடி தம்முடைய தோழர்களை அனுப்பினார்கள். ஹதரத் அபூ சலமா அவர்கள் அவர்களை 3 பாகங்களாக பிரித்தார்கள். ஒரு பாகம் அவர்களுடன் இருந்தது, மற்ற 2ஐயும் இருவேறு திசைகளில் அனுப்பினார்கள். அத்துடன் எதிரியை பின்தொடர்ந்தவாறு வெகு தொலைவில் சென்றுவிட வேண்டாம், எதிரியை நேருக்கு நேர் சந்திக்கவில்லை என்றால் திரும்பி வந்து இரவு என்னுடன் தங்குகள் என்று வழிகாட்டல் வழங்கினார்கள். பிரிந்துவிடக்கூடாது, ஒன்றாகவே இருங்கள் என்றும் வலியுறுத்திக்கிறார்கள். ஆனால் எதிரி பயந்து போய் எவ்வளவு வேகமாக ஓடினான் என்றால் முஸ்லிம்கள் யாரையும் நேருக்கு நேர் சந்திக்கவில்லை. ஹதரத் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா போர் செல்வங்களுடனும் மதீனாவை நோக்கி திரும்பி வரும் பயணத்தை துவங்கினார்கள். வழிகாட்டுவதற்காக உடன் சென்றிருந்தவர் அவர்களுடனே திரும்பி வந்தார். ஓரிரவு பயணத்தை கடந்த பின்னர் ஹதரத் அபூ சலமா அவர்கள் போர் செல்வத்தை பிரித்துக் கொடுத்தார்கள். அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக 5இல் ஒரு பங்கை தனியாக எடுத்து வைத்தார்கள். வழிகாட்டிய நபருக்கு அவர் மகிழ்ச்சியடைவதற்கு ஏற்ப பொருளை வழங்கினார்கள். மேலும் மீதமிருந்த போர் செல்வங்களை சஹாபா பெருமக்கள் மத்தியில் பிரித்து கொடுத்து விட்டார்கள். ஒவ்வொரு சஹாபிக்கும் 7 ஒட்டகங்களும் பல ஆடுகளும் கிடைத்தன. இவ்வாறு மீதமிருந்த பயணத்தை கழித்தவாறு இந்த மக்கள் மகிழ்ச்சியுடன் ஏறத்தாழ 10 நாள்களுக்கு பிறகு மதீனாவுக்கு திரும்பி வந்து விட்டார்கள். ஹசரத் அபூ சலமா அவர்களின் வஃபாத் தொடர்பாக இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹசரத் அபூ சலமா அவர்கள், நான் கூறிய இந்த விஷயம் வழங்கிய இந்த சான்றானது பல்வேறு வரலாறுகளில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. சிரத் ஹாத்தமுன் நபியினின் சில பகுதிகளும் இதில் இணைந்துள்ளன. எவ்வாறு இருப்பினும் ஹதரத் அபூ சலமா அவர்களின் வஃபாத் பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹதரத் அபூ சலமா அவர்கள் இந்த போருக்காக 10க்கும் சற்று அதிகமான இரவுகள் மதீனாவிலிருந்து வெளியே இருந்தார்கள். அவர்கள் மதீனாவுக்கு திரும்பிய போது உஹுது போரில் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த காயம் மீண்டும் புத்துயிர் பெற்றுவிட்டது. அதனால் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். அதே ஆண்டு ஜமாதில் ஆஹிர் மாதம் 3ஆம் நாள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். துலைஹா பின் ஹுவைலத் எனும் பனு அசத் கோத்திரத்தின் எந்த தலைவரை பற்றி கூறப்பட்டிருந்ததோ அவர் மிகவும் வீரமான மனிதராக இருந்தார். அரபு நாட்டில் அவரை 1000 குதிரை வீரர்களுக்கு சமமாக கருதப்பட்டு வந்ததாக பிரசித்தி பெற்றிருந்தார். மேலும் இவர் மிகவும் அதிகமாக சொல்லாட்சி திறன் பெற்றிருந்தார். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு பனு அசதுடைய பிரதிநிதி குழுவுடன் சேர்ந்து ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவைக்கு வந்தார். இவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார், ஆனால் பிறகு மார்க்கத்தை விட்டு சென்று விட்டிருந்தார். மேலும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்நாளிலேயே பொய் நபித்துவவாதியாக மாறி கூச்சல் குழப்பங்கள் ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்தார். கடைசியில் தோல்வியை தழுவி அரேபியாவிலிருந்து ஓடிவிட்டிருந்தார். பிறகு சிறிது காலம் கழித்து மதீனாவுக்கு வந்து ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் கையில் பைஅத் செய்தார். மேலும் இறுதி மூச்சு வரை இஸ்லாத்தில் உறுதியாக நிலைத்திருந்து காட்டினார். காத்சியா போர் மற்றும் இதர பல இஸ்லாமிய போர்களில் பங்கு பெற்று தமது வீரத்தின் திறமையை காட்டினார். மேலும் ஹிஜ்ரி 21ஆம் ஆண்டு ஒரு போரில் ஷஹீதாகும் தரத்தை பெற்றார். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவருடைய முடிவை நல்லதாக ஆக்க இருந்தான். எனவே இறுதியில் அவருக்கு நல்வாய்ப்பு கிடைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். பிறகு ஹதரத் அப்துல்லா பின் உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் போர்படை பற்றிய குறிப்பு வருகிறது. ஹதரத் அப்துல்லா பின் உனைஸ் ஜுஹ்னி அன்சாரிகளில் பனு சலமாவின் நண்பராக இருந்தார்கள். இவர்கள் உக்பா, சானியா, பைஅத், பத்ர், உஹுத் மற்றும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே கலந்து கொண்ட இதர போர்களில் கலந்து கொண்டார்கள். பனு சலமாவின் சிலைகளை உடைத்தவர்களில் ஒருவராக இருந்தார்கள். ஹதரத் அப்துல்லா பின் உனைஸ் அவர்கள் சிரியாவில் ஹிஜ்ரி 54ஆம் ஆண்டு அல்லது சில அறிவிப்புகளுக்கு ஏற்ப ஹிஜ்ரி 74ஆம் ஆண்டு வஃபாத்தானார்கள். உஹுது போர் நிகழ்வுகள் மதீனாவின் அக்கம்பக்கத்து கோத்திரத்து மக்களுக்கு தெரிய வந்த போது எவர்களெல்லாம் முஸ்லிம்களை வலுவிழந்தவர்களாக கருதி அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்க திட்டம் வகுத்தார்களோ அவர்களில் பனு லஹ்யான் கோத்திரத்தின் தலைவன் ஹாலித் பின் சுஃபியான் ஹஸ்லி லஹ்யானியும் இருந்தான். சில அறிவிப்புகளில் அவன் பெயர் சுஃபியான் பின் ஹாலித் என்று உள்ளது. எவ்வாறு இருப்பினும் அவன், முஸ்லிம்களுக்கு இப்பொழுதுதான் உஹது போரில் இழப்பு ஏற்பட்டுள்ளது, எனவே ஏன் அவர்களின் வலுவின்மையிலிருந்து பயனடைந்து அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கக்கூடாது, மதீனாவில் சூறையாடி அதில் நமது ஆதிக்கத்தை நிலைநாட்டக்கூடாது என்று நினைத்தான். அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தின் மீதான பகைமை மிகுதியாக நிறைந்திருந்தது. மிகவும் ஆணவம் கொண்டவனாக இருந்தான். இவன் நஹ்லா அல்லது ரிஃபாத் என்னுமிடத்துக்கு அருகில் ஒர்னா எனும் பகுதியில் படையை ஆயத்தம் செய்து கொண்டிருந்தான். இவன் தனது சமுதாயத்தின் போர் வீரர்களையும் அக்கம்பக்கத்து மக்களையும் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒன்று திரட்டுவதற்கான திட்டத்தை உருவாக்கி வைத்திருந்தான். பல்வேறு கோத்திரங்களைச் சேர்ந்த பல மக்கள் இவனிடம் ஒன்று கூடியும் விட்டிருந்தார்கள்.
சுஃபியான் பின் ஹாலித் மதீனாவின் மீது தாக்குதல் தொடுப்பதற்காக ஒரு படையை திரட்டியிருக்கிறான் என்பது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்த போது அன்னார் தனித்துவம் வாய்ந்த நுட்பமான இந்த ஒரு போர் தீர்மானம் எடுத்தார்கள். ஒரு படையை ஆயத்தம் செய்து சுஃபியானை எதிர்த்து போரிட அனுப்பி வைத்து இரண்டு பக்கமும் ரத்தம் சிந்துவதற்கு பதிலாக நுட்பமான செயலால் அந்த கிளர்ச்சி படையை ஆயத்தம் செய்தவனையே, துவக்கி வைத்தவனையே கொன்றுவிடுவது அதிகம் பொருத்தமாக இருக்கும். எனவே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயங்கரமான அதே தருணத்தில் முக்கியமான நடவடிக்கைக்காக தம்முடைய வீரமிக்க ஒரு சஹாபி ஹதரத் அப்துல்லா பின் உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அப்துல்லா பின் உனைஸ் அவர்களை அழைத்து அவர்களுக்கு சுஃபியான் பின் ஹாலிதின் சதித்திட்டத்தின் முழு விவரத்தையும் கூறினார்கள். மேலும் அமைதியாக சென்று அவனை கொன்று விடுவீராக என்று கூறினார்கள். அப்துல்லா ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரவர்களே, எனக்கு அவனது தோற்றத்தின் அடையாளத்தை கூறுங்கள் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார்கள். அன்னார், நீர் அவனை பார்க்கும்போது உமக்கு திகில் ஏற்படும், அவனை பார்த்தவுடனேயே உமக்கு ஷைத்தான் நினைவுக்கு வந்து விடுவான் என்று கூறினார்கள். அப்துல்லா அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் ஒருபோதும் யாரை கண்டும் அஞ்சியதில்லையே என்று பணிவுடன் கூறினார்கள். அன்னார், சரிதான், ஆனால் அவனை பார்த்து நீர் அச்சமடைந்து போவீர் என்று கூறினார்கள். எனவே ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு முஹர்ரம் 5ஆம் நாள் இவர்கள் தனியாகவே இந்த துணிச்சலான பணிக்காக புறப்பட்டு விட்டார்கள். அப்துல்லா கூறுகிறார்கள், நான் ஒர்னா எனும் இடத்தை அடைந்த போது, அது அரஃபாத்துக்கு அருகில் உள்ள ஒரு ஊராகும், நான் சுஃபியானை கைத்தடியை தாங்கி நடக்க கண்டேன். மேலும் அவனுக்கு பின்னாலேயே பல்வேறு கோத்திரங்களிலிருந்து அவனோடு வந்து இணைந்து கொண்டவர்கள் இருந்தார்கள். இவன் வயது முதிர்வு காரணமாக தடி தாங்கி நடக்கவில்லை, மாறாக கையில் கைத்தடி வைத்திருப்பது அக்காலத்து வழக்கமாக இருந்து வந்தது. எவ்வாறு இருப்பினும் அப்துல்லா அவர்கள் கூறி வந்தார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் அவனை பற்றி என்ன கூறினார்களோ அதை வைத்து நான் அவனை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டேன். ஏனென்றால் அவனை பார்த்த உடனேயே எனக்கு திகில் ஏற்பட்டது. ஆனால் நானோ ஒருபோதும் யாரை கண்டும் அஞ்சியதில்லை. எனவே நான் உள்ளத்தில் அல்லாஹும் அவனுடைய தூதரும் உண்மையை கூறினார்கள் என்று கூறினேன். அப்பொழுது அசர் தொழுகைக்கான நேரமாக இருந்தது. எனவே இப்பொழுது நான் அவனை எதிர்கொண்டால் எனது அசர் தொழுகை விடுபட்டு விடப் போகிறது என்று நான் அஞ்சினேன். எனவே நான் அவன் பக்கம் சென்றவாறே தொழுகை நிறைவேற்றிவிட்டேன். உடனுக்குடன் எனது தலையால் சைகையும் செய்து வந்தேன். அதாவது சைகையில் தொழுதார்கள். நான் அவனிடம் சென்றபோது அவன், நீ யார் என்று கேட்டான். நான் ஹுஸாஆ கோத்திரத்தைச் சேர்ந்தவனாவேன். நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக படையை திரட்டுவதாக நான் கேள்விப்பட்டேன். எனவே நானும் உன்னுடன் இணைந்து கொள்வதற்காக வந்தேன் என்று கூறினேன். அதற்கு அவன், நான் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்கொள்வதற்காக படையை திரட்டுகிறேன் என்று கூறினான். எனவே நான் சிறிது நேரம் வரை அவனோடு நடந்து கொண்டிருந்தேன். பிறகு நான் அவனிடம் பேச ஆரம்பித்தேன். அவன் என்னுடைய உரையாடலில் பெரும் ஆர்வம் கொண்டான். சுஃபியான் பின் ஹாலித், உண்மையில் முஹம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரை என்னை போன்ற ஒருவன் கிடைக்கவில்லை, இதுவரை போர் திறமை பெறாத மக்களே கிடைத்திருக்கிறார்கள் என்று கூறினான். கடைசியில் அவன் தனது கூடாரத்தை சென்றடைந்து அவனுடன் இருந்தவர்கள் இங்குமங்கும் சென்றுவிட்ட பிறகு அவன் என்னிடம், ஹுசாயி சகோதரனே, சற்று இங்கே வா என்று கூறினான். நான் அவனுக்கு அருகில் வந்ததும் அவன் உட்கார் என்றான். நான் அவனுக்கு அருகிலேயே அமர்ந்து கொண்டேன். எதுவரை என்றால் எல்லா பக்கமும் இரவின் நிசப்தம் நிலவியதும் மக்கள் உறங்கியதும் நான் திடீரென்று எழுந்து அவனை கொன்று அவன் தலையை எடுத்துக்கொண்டேன். நான் அங்கிருந்து புறப்பட்டு அருகில் இருந்த ஒரு மலை குகையில் சென்று ஒளிந்து கொண்டேன். சில மக்கள் தேடியவாறு அந்த குகை வரை வந்தார்கள்தான். ஆனால் அவர்களுக்கு எதுவும் கிடைக்காததால் அவர்கள் நம்பிக்கை இழந்து அங்கிருந்து திரும்பி சென்று விட்டார்கள். இதற்கு பிறகு நான் குகையிலிருந்து வெளியேறி புறப்பட்டேன். நான் இரவில் பயணம் செய்வேன், பகலில் எங்காவது ஒளிந்து கொள்வேன். கடைசியில் மதீனாவை சென்றடைந்ததும் என்னை பார்த்ததுமே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயல்பாகவே அஃப்லஹல் வஜ், அதாவது இந்த முகம் வெற்றிகரமானதாக இருந்தது என்று கூறினார்கள். இவர்கள் மிகவும் பணிவுடனும் புத்திசாலித்தனத்துடனும் இந்த ஒரு வாக்கியத்தை கூறினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பணிவுடன் உடனடியாக இவ்வாறு கூறினார்கள், அஃப்லஹ வஜ்ஹுக யா ரசூல் அல்லாஹ், அதாவது அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தங்களது முகம் வெற்றிகரமானதாக இருந்தது. அதாவது இந்த வெற்றி அனைத்தும் தங்களுடையதே ஆகும், தங்களுடைய துஆக்களின் பரக்கத்தாலேயே ஆகும். இதற்கு பிறகு ஹதரத் அப்துல்லா அவர்கள் முழு விவரத்தையும் கூறினார்கள். மேலும் அந்த கிளர்ச்சியாளர் தலைவனின் தலையை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வைத்து விட்டார்கள். இவ்வாறும் ஒரு அறிவிப்பு வருகிறது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹதரத் அப்துல்லா பின் உனைஸ் அவர்கள் வருவதற்கு முன்பே சுஃபியான் பின் ஹாலித் கொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்து விட்டிருந்தார்கள். ஹதரத் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த வெற்றியினால் அன்னார் மகிழ்ச்சியடைந்து எனக்கு ஒரு கைத்தடியை வழங்கினார்கள். மேலும் இது எனக்கும் உமக்கும் இடையில் சொர்க்கத்தில் அடையாளமாக இருக்கும். நீர் சொர்க்கத்தில் இது தாங்களாக இருந்து கொள்வீர் என்று கூறினார்கள். ஆக இந்த தடி எப்பொழுதும் ஹதரத் அப்துல்லா பின் உனைஸ் அவர்களிடம் இருந்தது. எதுவரை என்றால் அவர்களுடைய இறுதி நேரம் வந்தபோது அவர்கள் தம் வீட்டாருக்கு அது தொடர்பாக வலியுறுத்தியவாறு இவ்வாறு கூறினார்கள், இந்த தடியை எனது கஃனுக்குள், இது எனது உடலுக்கும் கஃனுக்கும் நடுவில் இருக்கும் வண்ணம் வைக்க வேண்டும். எனவே வீட்டு மக்கள் அந்த உயிலை நிறைவேற்றினார்கள். ஹதரத் அப்துல்லா பின் உனைஸ் அவர்களை துல் மிஹ்சரா என்றும், அதாவது கைத்தடி உடையவர் என்றும் கூறுவார்கள். ஹதரத் அப்துல்லா பின் உனைஸ் அவர்கள் மதினாவிலிருந்து 18 நாள்கள் வெளியில் இருந்தார்கள். சனிக்கிழமை அன்று முஹர்ரமுக்கு 7 நாள்கள் மீதம் இருக்கும்போது திரும்பி வந்தார்கள். ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் இந்த போர் நடந்ததாக இந்த விவரத்தை எடுத்துரைத்தவாறு இவ்வாறு எழுதியுள்ளார்கள். குறைஷியர்களின் ஆத்திரமூட்டல் மற்றும் உஹது போரில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட தற்காலிக தோல்வி இப்பொழுது மிகவும் வேகத்துடன் தனது பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. எனவே பனு அசத் மதீனாவின் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு ஆயத்தம் மேற்கொண்டிருந்த அதே நாள்களில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பனு லஹ்யான் கோத்திரத்தின் மக்கள் தங்களுடைய தலைவன் சுஃபியான் பின் ஹாலிதின் தூண்டுதலினால் மக்காவுக்கு அருகில் இருந்த ஓர் இடமான தங்களது ஊர் ஒர்னாவில் மிக பெரும் படையை திரட்டுகிறார்கள் என்றும் மதீனாவின் மீது தாக்குதல் தொடுப்பதுதான் அவர்களுடைய எண்ணம் என்றும் தகவல் கிடைத்தது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அதிகமாக சந்தர்ப்பம் அறிந்தவர்களாகவும் அரேபியாவின் பல்வேறு கோத்திரங்களின் நிலைமை மற்றும் அந்த தலைவர்களின் ஆற்றல் மற்றும் செல்வாக்கு பற்றி மிக நன்றாக அறிந்து வைத்தவர்களாகவும் இருந்தார்கள். அன்னார் இந்த செய்தி கிடைத்தவுடனேயே இந்த அனைத்து தீங்கிழைத்தலும் குழப்பம் விளைவித்தலும் பனு லஹ்யானுடைய தலைவன் சுஃபியான் பின் ஹாலித் உடையதாகும் என்பதையும், அவன் நடுவில் இல்லாமல் போனால் பனு லஹ்யான் மதீனாவின் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு துணிச்சல் கொள்ள முடியாது என்பதையும் புரிந்து கொண்டார்கள். மேலும் சுஃபியானை தவிர அந்த கோத்திரத்தில் தற்பொழுது இதுபோன்ற திட்டத்திற்கு தலைவனாகக்கூடிய செல்வாக்கு பெற்ற மனிதன் யாரும் இல்லை என்பதையும் அன்னார் அறிந்திருந்தார்கள். எனவே பனு லஹ்யானுக்கு எதிராக ஏதாவது ஒரு படைக்குழு அனுப்பப்பட்டால் ஏழை முஸ்லிம்களுக்கு அது துன்பத்திற்கு காரணமாக அமைவது மட்டுமின்றி இந்த வழிமுறை நாட்டில் அதிகம் இரத்தம் சிந்துவதற்கான கதவை திறந்து விடுவதற்கான சாத்தியம் உள்ளது என்று ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதினார்கள். யாராவது ஒருவர் செல்ல வேண்டும், மேலும் சந்தர்ப்பம் பார்த்து இந்த குழப்பத்தை தோற்றுவித்தவனான இந்த தீங்கின் வேறான சுஃபியான் பின் ஹாலிதை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். எனவே அன்னார் இந்த நோக்கத்திற்காக ஹஜ்ரத் அப்துல்லா பின் உனைஸ் அன்சாரி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அப்துல்லா அவர்கள் ஒருபோதும் சுஃபியானை கண்டதில்லை என்பதனால் அன்னார் தாமே அவர்களுக்கு சுஃபியானின் புறத்தோற்றம் முழுவதையும் புரிய வைத்து விட்டார்கள். மேலும் இறுதியில் கூறினார்கள், எச்சரிக்கையாக இருப்பீராக, சுஃபியான் ஷைத்தானின் ஒரு மொத்த உருவமாவான். எனவே ஹதரத் அப்துல்லா பின் உனைஸ் அவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் பனு லஹ்யானின் முகாமை சென்றடைந்தார்கள். அந்த மக்கள் உண்மையிலேயே மதீனாவின் மீது தாக்குதல் தொடுப்பதற்கான ஆயத்தத்தில் மிகவும் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார்கள். மேலும் இரவு நேரத்தில் சந்தர்ப்பம் பார்த்து சுஃபியானுக்கு முடிவு கட்டிவிட்டார்கள். பனு லஹ்யானுக்கு இது தெரிய வந்த போது அவர்கள் அப்துல்லா அவர்களை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒளிந்து மறைந்து தப்பி ஓடி வந்து விட்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஹதரத் அப்துல்லா பின் உனைஸ் அவர்கள் வந்தபோது அன்னார் அவர்களது முகத்தை பார்த்தே வெற்றி பெற்று வந்துள்ளார்கள் என்பதை அடையாளம் கண்டு கொண்டார்கள். எனவே அன்னார் அவர்களை பார்த்தவுடனேயே அஃப்லஹல் வஜ் என்று கூறினார்கள். அதாவது இந்த முகமோ வெற்றி பெற்றதாக தென்படுகிறது. அப்துல்லா அவர்கள் பணிவுடன் கூறினார்கள். மேலும் பணிவுடன் என்னை அருமையாக கூறினார்கள் பாருங்கள், அஃப்லஹ வஜ்ஹுக யா ரசூல் அல்லாஹ், அதாவது யா ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா வெற்றிகளும் தங்களுடையவையே ஆகும். அப்பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கைத்தடியை அப்துல்லா அவர்களுக்கு பரிசாக வழங்கினார்கள். மேலும் இந்த தடி உமக்கு சொர்க்கத்தில் கைதாங்கிக் கொள்ள உதவும் என்று கூறினார்கள். அப்துல்லா அவர்கள் இந்த தடியை மிகவும் அன்போடும் களப்பற்ற தன்மையோடும் தம்மிடம் வைத்திருந்தார்கள். மரணிக்கும் போது அதை அவர்களுடனேயே புதைத்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தி கூறினார்கள். எனவே இவ்வாறே செய்யப்பட்டது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஃபியான் பின் ஹாலிதின் குழப்பம் ஏற்படுத்துதலை மிகவும் பயங்கரமானதாக கருதி வந்தார்கள் என்பதும், அவனை கொல்வதை பொது அமைதி ஏற்படுவதற்கு ஒரு கருணையின் காரணியாக கருதி வந்தார்கள் என்பதும், அப்துல்லா அவர்கள் வெற்றி பெற்று திரும்பிய போது அன்னார் வெளிப்படுத்திய அந்த மகிழ்ச்சி மற்றும்
அவர்களுக்கு அசாதாரணமான முறையில் வழங்கிய பரிசு ஆகியவற்றிலிருந்து தெரிய வருகிறது. இஸ்லாத்தின் பகைவர்கள், எதிரிகள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியை சீர்குலைத்தார்கள் என்றும் மனித உயிர்களை கொல்லச் செய்தார்கள் என்றும் அன்னார் மீது பழி சுமத்துகிறார்கள். நஅூது பில்லாஹ். அவ்வாறு கூறுவதிலிருந்தும் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். அன்னார் மனித உயிர்களை கருத்தில் கொண்டத நிலையோ இதுவாகும். அதாவது எதிரி கோத்திரங்களின் மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக அவர்களின் மற்ற மக்கள் தப்பித்துக் கொள்ளும் பொருட்டு ஓர் உயிரை கொள்வது சிறந்ததாகும் என்ற சாதுரியமான செயலை மேற்கொண்டார்கள். இது மனித அனுதாபத்தின் உச்சகட்டமாகும். இன்றைய காலத்தின் பெயர் தாங்கி உலகத்தினர் சில மக்களை கொல்வதை சாக்குப்போக்காக கூறிக்கொண்டு அப்பாவி குழந்தைகள், பெண்கள் மற்றும் முதியவர்களை கொலை செய்கிறார்கள். மேலும் இதுவோ போரில் நடக்கத்தான் செய்யும் என்று கூறுகிறார்கள். அதுவும் மிகவும் துணிச்சலுடன் கூறுகிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ எந்த ஒரு குழந்தையையும், முதியவரையும், பெண்ணையும், நேரடியாக போரில் ஈடுபட்டிருக்காத மத ரீதியான எந்த நபரையும் கொல்லக்கூடாது என்று முறையாக போரிலும் கட்டளை பிறப்பித்து வந்தார்கள். ஆக இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் இஸ்லாமிய போதனையின் அழகிய முன்மாதிரியாகும். இப்பொழுது ரஜீஹ் போர் பற்றி கூறுவேன். அதன் விவரம் நீளமானது என்பதால் இன்று சில பகுதியை எடுத்து வைப்பேன். இந்த போர் அதன் அமீர் மர்சத் பின் அபி மர்சதின் காரணத்தினால் மர்சத் பின் அபி மர்சத் போர் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆனால் ரஜீஹ் என்ற பெயரே அதிகம் பிரசித்தி பெற்றது. ரஜீஹ் என்பது பனு ஹுசைலுடைய ஒரு நீரூற்றாக இருந்தது. அது ஹஜ்ஜாஸில் உள்ளது. அதன் தற்போதைய பெயர் பத்தியா ஆகும். அது கண்ணியத்திற்குரிய மக்காவிலிருந்து 70 கிலோமீட்டர் பயண தொலைவில் தெற்கில் அமைந்துள்ளது. அந்த போர் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு சஃபர் மாதம் ரஜீஹ் பக்கம் முன்வந்தது. இப்னு இஸ்ஹாக் மற்றும் இப்னு ஹிஷாம் ஆகியோரின் கருத்துப்படி இந்த போர் உஹுது போருக்கு பிறகு 3ஆவது ஆண்டில் நடைபெற்றது. புகாரியின் விளக்கவுரையான ஃபத்ஹுல் பாரி மற்றும் மவாஹிப் ஆகியவற்றில் 3ஆம் ஆண்டின் இறுதியில் இது நடந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. நம்முடைய ரிசர்ச் செல் ரஜீஹ் போர் தொடர்பாக ஒரு குறிப்பை கொடுத்துள்ளார்கள். அது இது தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டியதாகும். அதாவது இதில் சில தேதிகள் மாறுபடுகின்றன. எவ்வாறு இருப்பினும் ஆய்வு செய்யக்கூடிய மக்களுக்கு பலனளிக்கலாம். எனவே நான் இதையும் வாசித்து விடுகிறேன். வரலாறு மற்றும் வாழ்க்கை வரலாற்று நூல்களில் எதுவரை என்றால் புகாரியிலும் ரஜீஹ் போர் மற்றும் பெரே மௌனா நிகழ்வுகள் ஒன்றுடன் ஒன்று கலந்துவிட்டன. வாழ்க்கை வரலாற்றின் ஆசிரியர்கள் சிலர் இதன் பக்கம் கவனமூட்டியும் உள்ளார்கள். அதில் இந்த ஒரு பிழையும் ஏற்பட்டுள்ளது. அதாவது பெரும்பாலான வாழ்க்கை வரலாற்றின் ஆசிரியர்கள் ரஜீஹ் போரின் தேதியை ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு சஃபர் மாதம் என்று எழுதுகிறார்கள். மேலும் அதன் விவரம் இவ்வாறு எடுத்துரைக்கப்படுகிறது. ஹதரத் ஹொபைப் மற்றும் ஹதரத் ஜயித் ஆகிய இருவரையும் மக்காவில் விற்கப்பட்டு விட்டது. ஆனால் கண்ணியத்திற்குரிய மாதங்கள் துவங்கிவிட்டதனால் மக்கத்தினர் அவர்களை சிறைவாசத்தில் வைத்திருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய மாதங்கள் முடிவடைந்தவுடன் அவர்கள் இருவரையும் கொன்றுவிட்டார்கள். இதை பெரும்பாலான வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்துரைக்கிறார்கள். ஆனால் கவனம் செலுத்தும் போது என்ன கேள்வி எழுகிறது என்றால், கண்ணியத்திற்குரிய மாதங்கள் 4 ஆகும். 3 தொடர்ச்சியாக உள்ளன. அதாவது ஜீகாதா, ஜில்ஹஜ்ஜா மற்றும் முஹர்ரம். 4ஆவது மாதமோ முஹர்ரமுக்கு 5 மாதங்கள் கழித்து வரும் ரஜப் மாதமாகும். இப்பொழுது இந்த போர் சஃபர் மாதத்தில் நடைபெற்றது என்றால் கண்ணியத்திற்குரிய 3 மாதங்களோ முன்னரே கடந்து விட்டிருந்தன. இப்பொழுது சஃபர் மாதத்திற்கு 4 மாதங்கள் கழித்து கண்ணியத்திற்குரிய 4ஆவது மாதம் வரவிருந்தது. எனவே இந்த போரை ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு சஃபர் மாதத்தில் நடைபெற்றதாக ஏற்றுக்கொண்டால் பிறகு கண்ணியத்திற்குரிய மாதங்கள் துவங்கிவிட்டிருந்தன என்று கூறுவது அறிவுக்கு புறம்பானதாகும். பிறகு அதே போன்று கண்ணியத்திற்குரிய மாதங்கள் இல்லவே இல்லாத போது இவர்கள் இருவரையும் நீண்ட காலம் சிறையில் வைப்பதற்கு எந்த நியாயமான காரணமும் இல்லை. இவர்களை மிக விரைவில் கொன்று தமது பழிவாங்கும் நெருப்பை தணித்து கொள்ள விரும்பிய மக்கத்தினருக்கு தேவையில்லாமல் இவர்களை நீண்ட காலம் சிறைப்பிடித்து வைத்து உணவு மற்றும் பாதுகாப்பு பொறுப்புக்கான சுமையை தம் தலை மீது எடுத்துக்கொள்ளும் அவசியம் என்ன வந்தது? எந்த வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் வரலாற்று ஆசிரியர்கள் இதை ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு சஃபர் மாதம் நடைபெற்றதாக எடுத்துரைத்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த கேள்விகள் எழுப்பவில்லை. நம்முன் 2 வழிகளில் ஒரு வழி இருக்கிறது. ஒன்று, கண்ணியத்திற்குரிய மாதங்கள் என்ற விஷயமும் அவர்கள் இருவரும் ஒரு நீண்ட காலம் வரை சிறையில் இருந்த விஷயமும் சரியானதல்ல என்று கூற வேண்டும். அல்லது நாம் இவ்வாறு கூற வேண்டும், அறிவிப்புகள் அனைத்துமே சரியானவைதான். கண்ணியத்திற்குரிய மாதங்களும் துவங்கிவிட்டிருந்தன. ஒரு நீண்ட காலம் வரை சிறைபிடிக்கப்பட்டும் இருந்தார்கள். ஆனால் இந்த நிலையில்
பெரும்பாலான வரலாற்றாசிரியர்கள் மற்றும் வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர்களுக்கு இந்த போரின் தேதியை பாதுகாத்து வைப்பதில் பிழை ஏற்பட்டுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். மேலும் குறைவாக உள்ள அந்த வரலாற்றாசிரியர்களின் கூற்று முன்னுரிமை வழங்கத்தக்கதாகும். அவர்கள் இதை கூறுகிறார்கள்: அவர்களை மக்காவில் விற்கப்பட்ட போது அப்பொழுது கண்ணியத்திற்குரிய மாதம், அதாவது ஜீ-கஅதா துவங்கிவிட்டிருந்தது. எனவே வாழ்க்கை வரலாற்றின் முதன்மையான நூல்களில் ஒன்றான சீரத் இப்னு இஸ்ஹாக் மற்றும் இப்னு ஹிஷாம் ஆகிய இரண்டும் ரஜீஹ் போரின் தேதியை எடுத்துரைத்தவாறு இவ்வாறு எழுதியுள்ளன: இந்த போர் உஹுது போருக்கு பிறகு ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நடைபெற்றது. மேலும் புகாரியின் ஒரு பிரசித்தி பெற்ற மற்றும் சான்று பெற்ற விளக்க உரை அளிப்பவர் இப்னு ஹஜர் ஃபத்ஹுல் பாரியில் இது தொடர்பாக இதை கூறுகிறார்கள்: இந்த நிகழ்வு ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டின் இறுதியில் நடைபெற்றது. மேலும் இது தொடர்பாக வாழ்க்கை வரலாற்றின் மற்றொரு சான்றுமிக்க நூல் மவாஹிபுல் துன்யாவும் இது எழுதியுள்ளது. எனவே இந்த போர் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ஷவ்வாலின் கடைசி நாள்களில் நடந்தது என்பதே அதிகம் சரியாக தெரிகிறது. ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு சஃபர் மாதத்தில் ஹதரத் ஹொபைப் மற்றும் ஹதரத் ஜைத் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களது ஷஹாதத் செய்தி மதீனாவை எட்டிய போது அறிவிப்புகளில் இந்த தேதி மெதுமெதுவாக அதிகம் மேலோங்கிவிட்டது. எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ்வின் அறிவான். இந்த போரின் பின்னணி இதுவாகும். இது பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: முந்தைய போர், அதாவது ஹதரத் அப்துல்லா பின் ஒனைஸின் போரில் கூறப்பட்டிருந்தது, பனு லஹ்யானுடைய தலைவன் சுஃபியான் பின் ஹாலித் கொல்லப்பட்டான். அதனால் இந்த கோத்திரம் பழிவாங்கும் நெருப்பில் இருந்து கொண்டிருந்தது. முஸ்லிம்களை இதற்காக பழிவாங்க இயல என்ன வழிமுறை இருக்கும் என்ற சிந்தனையிலேயே இரவு பகலாக மூழ்கியிருக்கலானார்கள். எனவே இந்த கோத்திரத்தின் சில மக்கள் அசில் மற்றும் காரா கோத்திரத்திடம் வந்தார்கள். இந்த மக்கள் அம்பு எறிவதில் மிகவும் திறமைப்படுத்தவர்களாக இருந்தார்கள். அசில் கோத்திரம் பனு ஹோன் பின் ஹுசைமாவின் ஒரு கிளை கோத்திரமாக இருந்தது. அது அசில் பின் தேஷை சேர்ந்ததாக இருந்தது. காரா கோத்திரமும் ஹோனுடைய ஒரு கிளை கோத்திரமாக இருந்தது. அது தேஷை சேர்ந்ததாக இருந்தது. பனு லஹ்யான் கோத்திரம் அவர்களிடம் கூறியது: நீங்கள் எல்லாம் மதினாவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்லுங்கள். அவர்கள் உங்களுடைய கோத்திரத்தில் இஸ்லாத்தின் பால் அழைப்பு விடுத்தல் மற்றும் தப்லீக் பணியை செய்வதற்காக தம்முடைய சில மக்களை உங்களுடன் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சில தோழர்களை உங்களுடன் அனுப்பி வைத்து விடுவார்கள் என்ற முழு நம்பிக்கை இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் உங்களுடன் வரும்போது நாங்கள் அவர்களையும் மக்காவின் குறைஷியர்களின் கையில் விட்டுவிடுவோம். அதற்கு பகரமாக நமக்கு மாபெரும் தொகை கிடைத்துவிடும். மக்கத்தினர் அவர்களை கொண்டு விடுவார்கள். அதனால் நம்முடைய பழிவாங்குதலும் நிறைவேறிவிடும். மேலும் அந்த பொருட்செல்வத்திலிருந்து உங்களுக்கும் நாங்கள் ஒரு பகுதியை வழங்குவோம். எனவே இந்த முறையான திட்ட முகத்தலுடன் அசில் மற்றும் காரா கோத்திரத்தின் 7 நபர்கள் ஒரு பிரதிநிதி குழு வடிவில் மதினாவுக்கு வந்தார்கள். மேலும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான சபையில் இவ்வாறு கூறலானார்கள்: எங்களுடைய கோத்திரத்தில் இஸ்லாம் பெரிதும் பிரசித்தி பெற்றுள்ளது. எனவே அங்கு இஸ்லாத்தின் பால் அழைக்கும் பணியை மேற்கொள்வதற்காக தங்களுடைய சில மக்களை எங்களுடன் அனுப்பி வையுங்கள். இதற்கிடையிலேயே கணித்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் அக்கம் பக்கம் ஒற்றறிந்து முழு நிலைமைகளையும் ஆய்வு செய்வதற்காக 10 பேர் கொண்ட ஓர் அணியை ஆயத்தம் செய்து வைத்திருந்தார்கள். இப்பொழுது இந்த படை வந்தபோது கண்ணியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேர் கொண்ட அந்த குழுவையே அவர்களுடன் அனுப்பி வைத்து விட்டார்கள். ஓர் அறிவிப்புக்கு ஏற்ப ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடன் 7 பேரை அனுப்பினார்கள். இப்னு ஹிஷாம் அன்னார் 6 சஹாபாவை அவர்களுடன் அனுப்பி வைத்தார்கள் என்று எழுதியுள்ளார்கள். ஆனால் இப்னு சாத் அவர்களோ அவர்கள் 10 பேர் இருந்தார்கள் என்று எடுத்துக் கூறியுள்ளார்கள். மேலும் அவர்களில் 7 பேரின் பெயரை கூறியுள்ளார்கள். சஹி புகாரியில் 10 பேர் என்று கூறப்பட்டுள்ளது. வாழ்க்கை வரலாற்றின் பெரும்பாலான நூல்களிலும் 10 சஹாபா என்று கூறப்பட்டுள்ளது. ஆயினும் 7 சஹாபாவின் பெயர்களே கிடைக்கின்றன. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்சன் பின் சாபித் அவர்களை அமீராக நியமித்தார்கள். சிலர் மர்சத் பின் அபி மர்சத் கன்வியை அமீராக நியமித்ததாக கூறியுள்ளார்கள். ஹதரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள்: ஹிஜ்ரத்தின் 4ஆம் ஆண்டு அசில் மற்றும் காரா எனும் அரேபியாவின் 2 கோத்திரங்கள் தம்முடைய பிரதிநிதிகளை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பி எங்களுடைய கோத்திரத்தில் பல மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டுள்ளார்கள் என்று பணியுடன் கூறினார்கள். மேலும் அவர்கள் மத்தியில் வாழ்ந்து அவர்களுக்கு இந்த புதிய மார்க்கத்தின் போதனையை வழங்கிட இஸ்லாமிய போதனைகளை முழுமையாக அறிந்த சில மக்களை அனுப்பி வையுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார்கள். உண்மையில் இது ஒரு சதித்திட்டமாக இருந்தது. இதை இஸ்லாத்தின் உறுதியான எதிரி பனு லஹ்யான் கோத்திரம் செய்தது.
இந்த பிரதிநிதிகள் முஸ்லிம்களை அழைத்து வரும்போது, அதாவது அவர்கள் அனுப்பியிருந்த இந்த பிரதிநிதிகள் முஸ்லிம்களை அழைத்து வரும்போது அவர்களை கொன்று தங்களுடைய தலைவன் சுஃபியான் பின் ஹாலிதுக்காக பழிவாங்கலாம் என்பது அவர்களின் நோக்கமாக இருந்தது. எனவே அவர்கள் அசில் மற்றும் காரா கோத்திரத்தின் பிரதிநிதிகளை அவர்கள் தம்முடன் சில முஸ்லிம்களை அழைத்து வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பரிசுகளுக்கான பெரும் பெரும் வாக்குறுதிகளை அளித்து ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். அசில் மற்றும் காரா மக்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைந்து வேண்டுகோள் விடுத்த போது அன்னார் அவர்களுடைய பேச்சில் நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு இஸ்லாத்தின் கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகள் பற்றிய போதனையை வழங்குவதற்காக 10 முஸ்லிம்களை அவர்களுடன் அனுப்பி வைத்தார்கள். ஆகவே இந்த மக்கள் சென்றார்கள். பிறகு அடுத்துள்ள நிகழ்வுகளை இனி எடுத்துரைப்பேன் இன்ஷா அல்லாஹ். இன்று நான் மீண்டும் ஏமன் நாட்டின் இறைவழியில் சிறை சென்றவர்களுக்காக குறிப்பாக துஆவுக்காக கூற விரும்புகிறேன். குறிப்பாக அங்கு லஜ்னா தலைவியாகவும் இருக்கும் அந்த பெண்மணிக்காக துஆவுக்காக கூற விரும்புகிறேன். இவர்களை மிகவும் சிரமத்தில் வைத்துள்ளார்கள், சிறைவாசத்தில் வைத்துள்ளார்கள். மேலும் அவர்களுடைய பேச்சை கேட்க ஆயத்தமாக இல்லாத இன்னும் சிலரையும் கைதிகளாக ஆக்கி வைத்துள்ளார்கள். அவர்களுக்காக குறிப்பாக துஆ செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்கள் விடுதலையாவதற்கான ஏற்பாட்டை செய்திருவானாக. பாகிஸ்தானில் இறைவழியில் சிறை சென்றவர்களின் விடுதலைக்காகவும் துஆ செய்யுங்கள். பாலஸ்தீனத்து மக்களுக்காகவும் துஆ செய்து கொண்டே இருங்கள். அவர்களுடைய நிலைமையும் சீரடைவதாக தெரிந்து மீண்டும் சீர்கெட்டு விடுகின்றது. இஸ்ரேல் அரசு இருமாப்புடன் செயல்படுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களது அநீதியிலிருந்து விரைவில் விடுதலை வழங்குவானாக. முஸ்லிம்களுக்கும் தங்களுடைய உரிமையை நிறைவேற்றுவதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.